Hi, good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So chapter 11 hydroxy compounds and ethers உடைய part 2 வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். So already part 1 வந்து முடிச்சாச்சு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட்ஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் சாட்ல நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க வந்து தயவு செய்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க. Today we will complete this chapter. Okay, so இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா எனக்கு சாட்ல வந்து எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தூங்குடி தங்கம் அனிமாஸ் பை என்னடா இது உங்களுக்குள்ளே ஏன்டா வந்து சாட்ல பேசுறீங்க? ஐ எம் கோயிங் டு பின் அ மெசேஜ். இனிமே சாட்ல வெட்டி கதை பேசுறவங்களாம் ரத்தம் கக்கி சாவார் அப்படின்னு சொல்லிட்டு வன்மமா வந்து உங்ககிட்ட பேசினாதான் வந்து கேட்பீங்க போல. தீபா ஸ்ரீ ஐ எம் குட். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப வந்து நல்லா இருக்கேன். நடுவில் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியா போயிட்டு இப்போ வந்து ஐ எம் பேக் டு நார்மல், பேக் டு ஃபார்ம். ஐ எம் சூப்பர் குட், நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்ல நிறைய டெஸ்ட்லாம் வைப்பாங்க. டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், பைக் டெஸ்ட், அப்படி எல்லா டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஸ்கூல் டெஸ்ட் எல்லாம் வந்து தயவு செய்து நல்லா படி. ஸ்கூல் டெஸ்ட்டுக்காக அன்னைக்கு அப்படின்னு நினைச்சு படிக்காம லாங் டேர்ம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதா நினைச்சு ஸ்கூல் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிங்க. லாங் டேர்ம்ல அதை வந்து மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதெல்லாம் எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். ஆர்சிபி மேட்ச் இருக்கு, தயவு செய்து வேண்டாம். எனக்கு புரியுது கிரிக்கெட்டு வந்து உங்களை ரொம்ப வந்து பிடிச்சி இழுக்கும், வேண்டாம் புரியுதா? டூ தட் சாக்ரிஃபைஸ். நோ சாக்ரிஃபைஸ் நோ விக்ட்ரி. கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணு, இன்னைக்கு இதை முடிச்சிடலாம் சரியா. அப்புறமா நீ போயிட்டு என்ன பாரு அப்படின்னா ரெக்கார்டிங் பாரு. இப்பெல்லாம் சொன்ன அடிக்க வந்துருவாங்க. நீ போயிட்டு மேட்ச் ரெக்கார்டிங் பாரு அப்படின்னா அடிக்க வந்துருவாங்க. லைவ் கிளாஸ் மட்டும் ரெக்கார்டிங் பாப்பியா? கூடாது, கிளாஸ் கவனி. ஓகே, சோ யா பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பார்ட் 2 ஓகே. சோ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் பார்ட் 2 பார்க்கிறதுக்கு முன்னாடி வேதாந்து உடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் உடைய அருமை பெருமைகளை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறேன். ஸோ நேற்றுக்கு 11 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா? எது வரைக்கும் பார்த்தோம்? யாராச்சும் சாட்ல சொல்லுங்க. நேற்று எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ட் 1ல கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் சாட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ரிமைனிங்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நேற்று எது வரைக்கும்டா பார்த்தோம்? நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்? வெரி குட் வெரி குட். 11 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு வந்து 12ல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். கரெக்டா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணணும். கரெக்டா? ஓகே. டவுட்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லுங்க கலை. சரியா? டவுட்னா என்ன டவுட் அப்படிங்கறத லெட் மீ நோ இன் தி சாட். ஓகே யா. ஸோ இப்போ வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இவ்வளோ பிளேசஸ்ல வந்து இருக்கு. என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸ் ஆஃப்லைன்ல வந்து இருக்கு. சரி, ஏன் வேதாந்தோ ஒய் வேதாந்தோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் லைக் டாப்பருக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுத்தா போறோம் அப்படின்லாம் இல்லாம ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட அட்டென்ஷன் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிஃபிகல்ட்டி லெவல்ல எக்ஸாம் கேட்பாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு கோச்சிங்கும் கொடுக்கப்படும். பேரண்ட் உங்களை ட்ராக் பண்ணலாம். ஸோ பேரண்ட் ஆப் இருக்க போகுது. டவுட் சால்விங், கிளாஸ்ல டவுட் இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணி தர மாதிரி, கிளாஸை விட்டு வெளில வந்து நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த டவுட்ஸையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஸ்மார்ட் கிளிக்கர், இங்க நீங்க வந்து எப்படி இந்த வீக்வஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ்லயும் உங்களை ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்க வைக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இது எல்லாமே வந்து இருக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுதான் இந்த 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, உங்களுடைய மார்க் ஒரு டெஸ்ட்ல இருந்து இன்னொரு டெஸ்ட் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும், இல்லைன்னா ஃபீஸே திருப்பி தரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வேதாந்து லேர்னிங் சென்டருடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்டேஜஸ். ஓகே, உங்களுக்கு டாப் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் டீச் பண்ண போறாங்க. அதை தாண்டி அகாடமிக் மென்டர்ஸ் உங்களுக்கு வந்து
பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டவுட்ஸ் அப்போ இன் கிளாஸை விட்டு வெளில போய் இந்த மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் சால்விங் சப்போர்ட். ஆல்சோ இந்த மாதிரி கிளிக்கர்ஸ்லாம் உங்க கையில இருக்கும். ஸோ தட் நீங்க நிறைய குவிஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாஸ்லேயே ஃபன்னா ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்கு. நீங்க நீட்டுக்கோ ஜேஇக்கோ நான் ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதாந்துல லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஏன்னா ஆஃப்லைன். ஸோ உங்களுக்கு இமீடியட்டா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்ன ஃபீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா book a visit to the nearest center அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுல உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, which is 90% ஸ்காலர்ஷிப். 90% ஆஃப் த ஃபீஸ் நீங்க கட்ட வேண்டாம் when you write IVSAT entrance examinationல நீங்க வாங்குற மார்க்கை பொறுத்து. ஓகே, 90% வரைக்கும் நீங்க ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதிருப்போம். ஸோ இதை பத்திலாம் நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த புக் விசிட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சென்டர்ஸ் என்னென்ன கோர்சஸ் எங்க இருக்கு, எப்படி ஃபீஸ், என்ன சொல்லி தருவாங்க, ஏது சொல்லி தருவாங்க, எப்போ போர்ஷன் முடிப்பாங்க, என்ன லாங்குவேஜ்ல சொல்லி தருவாங்க, எல்லாத்துக்குமே fill the form in the description. Okay, so we are going to continue from question number 12. Correcta? என்னப்பா question? Explain Kolbe's reaction. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்ல வந்து இல்லை, இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சரிப்பா. ஸோ இந்த கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல ஸ்டார்டிங்ல நம்ம யாரை எடுத்துக்கிறோம், சாட்ல சொல்லுங்க, யாரப்பா எடுத்துக்கிறோம்? வி ஆர் டேக்கிங் ஃபீனால். ஓகே, நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபீனாலை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபீனாலை ஃபர்ஸ்ட் நான் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுவேன், NaOH கூட. ஸோ இது ரொம்ப தெரிஞ்ச ப்ராடக்ட். ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? சோடியம் ஃபீனாக்சைடு ONA நமக்கு கிடைக்கும் வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். இந்த HOH சேர்ந்து வாட்டரா எனக்கு வெளியில போயிடும். மீதி என்ன இருக்கு? ONA இருக்கு. ஸோ இந்த ONA எனக்கு போய் சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா we will be getting sodium phenoxide. ஓகே, என்னப்பா கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் கைட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா உங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் கிட்ட வந்து கேளுங்க. சரியா? உங்க ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சர் கிட்ட வந்து கேளுங்க. என்ன கேட்டா புக்கே போதும், புக்கை தாண்டி எனக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க் யுவர் ஸ்கூல் டீச்சர். ஓகே, எனக்கெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க ஸ்கூல்லேயே புக் பேக் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி எழுதி போடுவாங்க. நான் என்னோட ஃபேர் நோட்ல எழுதிப்பேன், அதை பார்த்து தான் நான் படிப்பேன். நான் தனியா கைட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தாண்டி வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கினது கிடையாது. ஸோ உங்களுக்கு கைட் புக்ஸ் வேணும்னா ஆஸ்க் யுவர் ஸ்கூல் டீச்சர், அவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா 400 Kelvin அண்ட் 4 to 7 bar pressure. 4 to 7 bar pressure. ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு வந்து என்ன இருக்கும்? I will be having hydrogen here. கரெக்டா? ஹைட்ரஜன் ஹியர். எனக்கு என்ன ஆகும்? அந்த ஹைட்ரஜன் அங்க போயிடும், சோடியம் இங்க வந்துடும், சோடியம் இந்த சைடு வந்துடும், பக்கத்துல வந்துடும். அப்போ COO ஆட் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நல்லா கவனிங்க, ஹைட்ரஜன் அங்க போயிடுச்சு, அப்போ OH, சோடியம் இங்க வந்துருச்சு. ஆல்ரெடி இங்க எனக்கு என்ன இருக்கு? COO குரூப் வேற போய் ஆட் ஆக போகுது. CO2 கார்பன் டை ஆக்சைடுல இருந்து COO வேற ஆட் ஆக போகுது. அப்ப COONA. இப்போ இதோடைய ப்ராடக்ட் தான் வந்து என்னது அப்படின்னா but this year 2005-2026 way to success new edition guide is different like a summary paragraph, no subheadings. ஓஹோ, வேண்டாம், அப்போ வாங்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு எது பெட்டரா தோணுதோ அதை வாங்கிக்கோங்க. ஓகே, சரியா? சரி வாங்கப்பா. ஸோ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சோடியம்
salicylate. கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேர் என்னப்பா? sodium salicylate. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் இந்த சோடியம் சலிசிலேட்டை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலைசிஸ் பண்றேன், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றேன். சரியா? ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஐ எம் யூசிங் வாட்டர் டு பிரேக் த பாண்ட். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஹைட்ராலிசிஸ் நடந்து நமக்கு ப்ராடக்ட் இப்படி ஃபார்ம் ஆகுது. ஒண்ணுமே இல்லை, யூ பிரேக் த பாண்ட் ஹியர். ஓகே, இங்க ஹைட்ரஜன், இங்க OH. ஓகேவா? சோ அப்போ Na கூட OH சேர்ந்தா என்னப்பா கிடைக்கும்? NaOH. சோ சோடியம் ஹைட்ராக்சைடு எனக்கு வெளியில போயிடும். மீதி என்ன இருக்கும்? COOH. ஓகே, அப்போ ஃபீனால்ல COOH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? சலிசிலிக் ஆசிட். அதுக்கு பேர் தான் சலிசிலிக் ஆசிட். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ வாட் இஸ் திஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷன்? கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம ஸ்டார்டிங் யார்ப்பா எடுத்துக்கிறோம்? நம்ம வந்து யார் எடுத்துக்கிறோம்? we are taking phenol, right? சோ நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா phenol வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, we are taking phenol. சரியா? சோ phenol எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? HOH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப ONA தான் எனக்கு மீதி இருக்கும். அது போய் எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு எனக்கு கிடைக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் NAவும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்ப ஹைட்ரஜன் அங்க போயிடும், NA இங்க வந்துரும். கார்பன் டை ஆக்சைடு கூட அடுத்த ஸ்டெப் ரியாக்ட் பண்றப்போ COONA சோடியம் சலிசிலேட் எனக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ ஹைட்ரஜன் இங்க OH இங்க ஆட் ஆகும், NaOH சேர்ந்து NaOH வெளில போயிடும். சோ COOH சலிசிலிக் ஆசிட் எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, மிஸ் நான் வேதாந்த் கோயம்புத்தூர் ஆஃப்லைன் சென்டர்ல JEE டிராப்பர் கோர்ஸ் சேர்ந்திருக்கேன். தத்வா பிராக்டிஸ் புக் மட்டும் தான் கொடுத்து தந்திருக்காங்க. தியரி புக் கேட்டா NCERT-ல இருந்து படிக்க சொல்றாங்க. அதான் ST தமிழ் பாத்தீங்க அப்படின்னா JEE-க்கோ நீட் எக்ஸாம்க்கோ தியரி எதுப்பா? நீ ஜஸ்ட் யோசி, நம்மளுடைய சிலபஸ் எது? NCERT புக் தான். கரெக்டா? NCERT புக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்டை வந்து படிப்போம். ப்ராப்ளம் சால்விங்க்கு தான் உங்களுக்கு தத்வா புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? ப்ராப்ளம் சால்விங்க்கு உங்களுக்கு தத்வா புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ NCERT புக் இஸ் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் JEO நீட் ப்ரிப்பரேஷனும். ஏன்னா क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்க NCERT புக்ல இருந்து தான் அந்த கான்செப்ட் பேஸ் தான் ப்ரிப்பேரே வந்து பண்ணணும். சோ NCERT விட பெஸ்ட் புக் அப்படிங்கிறது வந்து தியரிக்கு கண்டிப்பா இருக்காது. ஆனா ப்ராப்ளம் சால்விங்க்கு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, தத்வா புக், அட்வான்ஸ்டு क्वेश्चंस எல்லாமே நமக்கு வேணும். ரிடக்ஷன் ஆஃப் கார்போனல் காம்பவுண்ட்ஸ் சொல்றேன்டா. ஓகே மேம், நீங்க இது வரைக்கும் இந்த லெசனுக்கு PDF தரல. ஆமா, நான் தரல, நான் தருவேன்னு சொல்லவே இல்லையே. இந்த லெசனுக்கு யாரெல்லாம் நோட்ஸ் எழுதி அனுப்புறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தரேன். நான் ஒன்றும் எழுதவே இல்லையே, நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதிட்டு தான் தர முடியும். சரியா? ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஜெயன்ராம். கரெக்ட்லி டூயிங் paragraph which have I will study summary paragraph which is having subheading. Subheading இருக்கிறதா படிப்பீங்களா? ஓகே ஓகேடா. பட் திஸ் இயர்ல வந்து சப்ஹெட்டிங் இல்லையா? பரவாயில்ல, சப்ஹெட்டிங் போட்டு எழுதினாலும் சரி சப்ஹெட்டிங் போடாம எழுதினாலும் சரி சேம் மார்க் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நோ சேஞ்ச் அட் ஆல். ஓகேவா? இது கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன். ரெண்டுமே சேம் தான். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கேட்டாலும் கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன் கேட்டாலுமே சேம் தான். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கெல்லாம் இது கிளியர் சாட்ல சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. when a chemical write the chemical equation for Williamson synthesis reaction வந்து எழுத சொல்றாங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா 2-ethoxy 2-methyl pentane prepare பண்றதுக்கு. 2-ethoxy 2-methyl pentane prepare பண்றதுக்கு. தெரியலடா ST தமிழ், ஐ வில் செக். தத்வா புக்குங்கிறதுல வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? யா. ஸோ இப்போ வந்து கவனிங்கடா ஃபாஸ்டா. pentane starting from ethanol and 2-methyl pentane to all. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா
2-ethoxy 2-methyl pentane வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். 2-ethoxy அப்படின்னா நல்லா கவனிங்க, எனக்கு செகண்ட் கார்பன்ல எனக்கு ஈத்தாக்சி குரூப் இருக்கணும். அதாவது CH2 CH3O குரூப் எனக்கு இருக்கணும். இதான் செகண்ட் கார்பன். 2-methyl அதே செகண்ட் கார்பன்லயே எனக்கு மித்தைல் குரூப்பும் இருக்கணும். 2-methyl pentane அப்படின்னா 5 கார்பன். 1 2 3 4 5. இங்க வந்து CH3 வரும், இங்க கார்பன் தான், இங்க CH2 வரும் 2 பாண்ட், CH2 வரும் 2 பாண்ட், CH3 வரும் 1 பாண்ட். ஓகே, சோ இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண சொன்ன இந்த 2-ethoxy 2-methyl pentane. இதுதான் அந்த 2-ethoxy 2-methyl pentane. ஓகே, இப்போ அதை எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா எத்தனால் அண்ட் 2-methyl pentane 2-ol. சரியா? எத்தனால் அண்ட் 2-methyl 2-pentanol இருந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஏன் why unknown சொல்லுங்க. இவரு சூப்பரா நடத்துறாரு இல்லையா பிரகாஷ் சார். இப்போ கவனிங்க, நம்ம வந்து இங்க என்ன எடுத்துக்கணும்? we should take ethanol. ஓகே, சோ ethanol உடைய molecular formula வந்து என்னடா? it is CH3 CH2OH. ஓகே, சோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் படி நமக்கு வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட் வந்து தேவைப்படுது இல்லையா? அப்போ நான் அந்த எத்தனாலை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I am reacting it with HBr. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன்? HBr கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ரியாக்ட் பண்றப்ப என்ன நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்ட்டா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த புரோமின் வந்து என்ன பண்ணும்? Br- இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்? ஏன்னா இந்த HOH சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளில போயிடும். HOH சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்போ இந்த Br- போய் OH ரீப்ளேஸ் பண்ண போகுது. அப்ப CH3 CH2 Br புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஆர் இத்தைல் புரோமேட் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா? சோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல 2-methyl pentane 2-ol கூட ரியாக்ட் பண்ண போறேன். அது என்னப்பா 2-methyl pentane 2-ol? 1 2 3 4 5. இங்கேயும் வந்து எனக்கு வந்து 5 கார்பன் இருக்கு. செகண்ட் கார்பன்ல OH குரூப் இருக்கு, அதே செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் இருக்கு. ஓகே, வாங்க. ஓகே, சோ இதான் நம்மளுடைய 2-methyl pentane 2-ol. ஓகே, சோ இங்க இந்த 2-methyl pentane 2-ol கூட நமக்கு வந்து என்னப்பா ரியாக்ட் ஆகுது? இந்த புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த 2-methyl pentane 2-oலையும் நான் வந்து என்ன பண்ணிக்கணும்? இந்த 2-methyl pentane 2-oலையும் நான் அப்படியே எடுத்துக்க முடியாது. கரெக்ட்டா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா ஓகே, சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர். கரெக்ட்டா? இது வரைக்கும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கிளியர். ராஜேந்திரன் கிளாஸ் கவனிங்க, அப்பதான் அகைன் அப்படின்னு சொல்றப்ப நானே 2வது வாட்டி நடத்துவேன். எத்தனால HBr கூட ரியாக்ட் பண்ணி இத்தைல் புரோமைட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10th உங்க கூட படிச்சுட்டு இப்ப அவர் கூட நடத்துறது ஒன்றும் புரியல. இது எப்படிடா நியாயமாவும்? அவர் நல்லா சொல்லி தரலையா? என்ன குறை அப்படிங்கறத கிளியரா சொல்லுங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா 10th வரைக்கும் உங்க ஸ்கூல்லயே வேற டீச்சர் தான் இருப்பாங்க, 11th அஃப்கோர்ஸ் வேற டீச்சர் தானே இருப்பாங்க. You should not have that resistivity to change. புது சேஞ்சஸ் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? புரிஞ்சுதா? சோ நீங்க கிளாஸ் கவனிங்க, 1க்கு 2 வாட்டி கவனிங்க. புரியலன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுட்டும் வந்து கேளுங்க. ஓகே, சோ 10th எனக்கு நீங்க நடத்தினீங்க, அதனால நீங்க எனக்கு 11th நடத்துங்க அப்படிங்கறது வந்து நாட் a ரைட் ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, சரி. அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 12க்கு சார் எடுப்பாரு, நான் 11க்கு போயிடுறேன். 12th பசங்களுக்கு ஓகேனா அப்படி வேணா பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரிப்பா. சோ இங்க கவனிங்க, நமக்கு எத்தனால் வந்து நமக்கு HBr கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டெப் 2 நான் வந்து யாரை எடுத்துக்கிறேன்? I am taking the 2-methyl pentane 2-ol.
pentan 2-ol, 2-methyl. One, two, three, four, five. Okay, so இதுதான் வந்து அந்த 2-methyl pentan 2-ol. Okay, so இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 moles of இத 2-methyl pentan 2-ol நான் வந்து எடுத்துக்கிறேன். I am reacting it with sodium metal. Okay, sodium metal கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா react பண்றேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை சோடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஹைட்ரஜனை சோடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இவங்க எல்லாரையுமே அப்படியே எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் OH பதிலா என்ன இருக்கும்? Na இருக்கும். OH பதிலா Na இருக்கும். சரியா? ஓகே. புரிஞ்சுதா? சோ இதுவும் எனக்கு 2 moles with the elimination of H2, with the elimination of H2. கரெக்ட்டா? ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போய்டும். ஏனா 2 moles of hydrogen, right? ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போய்டும். அப்பதான் எனக்கு இங்க என்ன ஆகும்? சோடியம் போயிட்டு அத ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே? சோ இப்போ ஸ்டெப் 3 வந்து என்னது அப்படினா இது வந்து பாத்தீங்க அப்படினா this is step 1. சோ கீனா கவனிச்சா மட்டும் தான் வந்து புரியும். இது வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் 1. ஓகே? இது வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் 2. இப்போ எனக்கு என்னது bromoethane and this particular compound நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு alkoxide, sodium alkoxide compound. இது பேர் என்னது? sodium alkoxide compound. சோ இந்த sodium alkoxide இந்த bromoethane alkyl halide நமக்கு என்ன ஆக போறாங்க? அடுத்த ஸ்டெப்ல எனக்கு ரியாக்ட் ஆக போறாங்க. ஓகே, சோ வாட் ஆர் ஆல் செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல எனக்கு என்னலாம் கிடைச்சாங்க? சோடியம் அல்காக்சைடு கிடைச்சது இல்லையா? அதை நான் அப்படியே எழுதிக்க போறேன். இதோ பாருங்க, இந்த சோடியம் அல்காக்சைடு. சி இங்க என்னப்பா இருக்கும்? ONA இருக்க போகுது. இங்க மித்தைல் குரூப் CH2 CH2 CH3. இதான் அந்த சோடியம் அல்காக்சைடு. கரெக்ட்டா? சோ இந்த சோடியம் அல்காக்சைடு யார் கூட ரியாக்ட் பண்ண போறாங்க? புரோமோ ஈத்தேன் கூட, இல்ல இத்தைல் புரோமைடு கூட ரியாக்ட் பண்ண போறாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் இந்த ரியாக்ஷன்ல? இந்த சோடியமும் இந்த புரோமினும் சேர்ந்து NaBr வெளியில போய்டும். கரெக்ட்டா? சோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த புரோமினும் சேர்ந்து they will get removed as NaBr. அப்போ இந்த சோடியம் போன இடத்துல இந்த இத்தைல் குரூப்பை போய் அப்படியே ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நான் இவனை மட்டும் எழுதிக்கிறேன் பாருங்க, இதை மட்டும் எழுதிக்கிறேன். என்னப்பா இருக்கு? CH3 குரூப் இருக்கு, கார்பன். இங்கே ஒரு CH3 குரூப் இருக்கு, CH2 CH2 CH3. கரெக்டா? ஓகே. இங்க வந்து O. இப்போ எனக்கு அதுல என்ன குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு? எனக்கு இங்க இந்த இத்தைல் குரூப் CH2 CH3 குரூப் போய் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ அவங்க கேட்ட ப்ராடக்ட் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. என்ன ப்ராடக்ட் கேட்டாங்க அவங்க? என்ன கேட்டாங்க? தோ பாருங்க, 2-ethoxy 2-methyl pentane கேட்டாங்களா? we got it. 2-ethoxy 2-methyl pentane. 2-ethoxy 2-methyl pentane வந்து நமக்கு கிளியரா ப்ராடக்ட்டா கிடைச்சிச்சு. யாருக்கெல்லாம் இந்த क्वेश्चन வந்து கிளியர் மேம்? மேம் பக்கா கிளியர். கிளியரா புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போக போறோம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க, structure of the aldehyde carboxylic acid ester that yield 4-methyl pent 2-ene-1-ol. என்னப்பா சொல்றாங்க? 4-methyl pent 2-ene-1-ol வந்து கிடைக்கணுமா? இத நான் உங்களுக்கு எழுதி போட்டா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க, 4-methyl pent என்னப்பா? pent 2-ene-1-ol.
2 in 1 all. First இந்த காம்பவுண்ட் வந்து என்னது எழுதலாமா? ஓகே. fourth கார்பன்ல மித்தைல் குரூப் பென்ட். ஓகே, அப்ப மொத்தமா 5 கார்பன். 1 2 3 4 5 கார்பன்ல நாலாவது கார்பன்ல வந்து மித்தைல் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. பென்ட் 2 in ரெண்டாவது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. 1 all ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH குரூப் வந்து இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 2 பாண்ட் இருக்கு, அப்போ CH2. 1 2 3 பாண்ட் இருக்கு, அப்போ CH. 3 பாண்ட் இருக்கு, CH. 3 பாண்ட் இருக்கு, CH. இங்க CH3. கரெக்ட்டா? அவங்க கேட்டதை நம்ம எழுதிட்டோமா? CH2 செக் பண்ணிடலாமா? அப்படியே ரிவர்ஸா எழுதிருக்கோம். CH2OH CH3 CH CH கரெக்டா எழுதிருக்கோம். சரியா? என்னது ரிவர்ஸா எழுதிருக்கோம். அவ்வளவுதான். சோ இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட். அவங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? எங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட், ஒரு ஆசிட், ஒரு எஸ்டர் தாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் தர மாதிரி எனக்கு வந்து என்ன தாங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடை எழுதுங்க அப்படின்றாங்க. நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதுல ஆல்டிஹைடு உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆக போகுது? How the aldehyde is going to get formed? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இங்க என்னப்பா இருக்கு? ஆல்கஹால். என்ன ஆல்கஹால் இருக்கு? CH2OH. இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணாதானே ஆல்டிஹைட் கிடைக்கும். கரெக்டா? அந்த ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணாதானே இந்த பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த CH2OH தூக்கிட்டு என்ன பண்ணுங்க? CHO போடுங்க, ஆல்டிஹைடை எழுதுங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். சரியா? நீ என்ன பண்ண போற? பிரைமரி ஆல்கஹாலை தூக்கிட்டு ஆல்டிஹைட் போட போற. ஸோ அவங்க கேட்ட ஆல்டிஹைடு காம்பவுண்டை நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டா உனக்கு இந்த ஆல்கஹால் கிடைக்க போகுது. இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஆசிட் கேட்கறாங்க. அப்போ ஆசிட் என்னப்பா பண்ணுவேன் நீனு? இந்த இடத்துல இந்த ஆல்டிஹைடை தூக்கிட்டு ஆசிட் எழுத போற. அவ்வளவுதான். இந்த ஆல்டிஹைடை தூக்கிட்டு you will write acid here. COOH குரூப்பை வந்து எழுதிடுவீங்க. மற்றதெல்லாம் அப்படியே எழுது. மற்றெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க? அந்த ஆல்டிஹைடை தூக்கிட்டு ஆசிட் எழுதுங்க. அவ்வளவுதான். You got this acid. ஈஸியா டஃபா? லீச்சிங் ஸ்மால் டெஃபினிஷனா கொடுக்குறேன். சரியா? ஸோ கவனிங்க. this is very very easy for you. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எஸ்டர். ஸோ how will you write this எஸ்டர்? எஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்? 1 minute. எஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்பா? என்ன குரூப்? RCOOR. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த குரூப்பை தூக்கிட்டு நீங்க எஸ்டர் குரூப்பை எழுதணும். அவ்வளவுதான். இந்த குரூப்பை தூக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? எஸ்டர் குரூப்பை எழுதணும். சிம்பிள், ஈஸி. அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த COOH குரூப்பை தூக்கிடுங்க. தூக்கிட்டு மற்ற எந்த குரூப்லயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? ஸோ வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அதுல அவனை தூக்கிடுங்க. இப்போ எனக்கு எவ்வளவு கார்பன் இங்க எனக்கு இருக்கணும்? 1 2 3 4 5 கார்பன்ஸ் அங்க இருந்துச்சா? இங்க 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ COOC2H5 குரூப். நீங்க இங்க என்ன வேணா 6 குரூப் போட்டுக்கலாம். ஏன்னா அதான் ரிமூவ் ஆயிட போகுது இல்லையா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா COOR குரூப் நான் மாத்திட்டேன். ஸோ இதுதான் அந்த எஸ்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆல்கஹால் தான் கிடைக்கும். இந்த ஆசிடை ரெடியூஸ் பண்ணாலும் இந்த ஆல்கஹால் தான் கிடைக்கும். இந்த எஸ்டரை ரெடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆல்கஹால் தான் வந்து கிடைக்க போகுது. சரியா? ஈஸியான ஒரு क्वेश्चन தான் இல்லையா? ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. 15th one என்னது அப்படின்னா
மெட்டாமெரிசம் என்றால் என்ன? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எர்த்வார்ம் லீச்சில் வர மெட்டாமெரிசம் கிடையாது, கெமிஸ்ட்ரியில வர ஐசோமெரிசம்ல வரக்கூடிய மெட்டாமெரிசம். ஒன்றும் இல்லை, மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஐசோமர் இல்லைங்க, அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம். மெட்டாமெரிசம் வந்து ஒரு நார்மல் ஐசோமெரிசம் கிடையாது, இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் in which molecules with same formula, same functional group but different only in the nature of alkyl groups attached to oxygen. இந்த அல்கைல் குரூப் மட்டும் தான் நமக்கு மாற போகுது. ஆமா, 11thலயே படிச்சிருக்கோம். இப்போ ROR எடுத்துக்கோங்க, என்னப்பா இது? ஈத்தர். RCOR என்ன குரூப்பா இது? கீட்டோன். யாருமே கிளாஸ்ல ஆன்சரே பண்றது இல்ல. லைவ் கிளாஸே வேண்டாமே, ரெக்கார்டிங்கே பார்த்துட்டு போயிடலாமே நீங்க, அதுக்கு இல்லையா? ரெக்கார்டிங்கே பார்த்துட்டு போயிடலாமே, லைவ் கிளாஸ் எதுக்கு? ரெஸ்பான்ஸே கிடையாது சுத்தமா. என்னது? RCOR வந்து என்னது? கீட்டோன். ஓகே, RCOOR என்னது? வாட் இஸ் திஸ்? எஸ்டர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், எனக்கு ரெண்டு சைட்லையுமே எனக்கு R குரூப் இருக்கு. ஸோ இந்த R குரூப் தான் மாறப்போகுது. இந்த அல்கைல் குரூப் தான் என்ன ஆக போகுது அப்படின்னா, நான் அவங்களுடைய ஐசோமர்ஸ்ல நான் வந்து மாத்திக்க போறேன். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மெட்டாமெரிசம். ஓகே, ஸோ மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இன் விச் molecules with same formula. molecular formula மாறாது. molecular formula னா என்னது? number of carbons, number of hydrogens, number of oxygens. ஓ, லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பார்க்கறதுனால நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலையா? அப்போ குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து, ஆனால் எனக்கு இங்கே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லிசன் பண்றீங்க எண்டிங் வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இங்கே காட்டிட்டு தான் இருக்கும். யார் யார் அப்படிங்கிறதுமே காட்டும். சரியா? ஸோ பாருங்க, நமக்கு வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு இருக்கும், விச் இஸ் ஐசோமர்னாலே மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு மாறாது. ஃபங்க்ஷனல் குரூப்பும் மாறாது. ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடுச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறுச்சுன்னா அதை பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ மெட்டாமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஆர் குரூப்ஸ், ஆர் குரூப் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறும், மற்றபடி சேம் தான். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், 1-methoxypropane ROR குரூப். என்னப்பா அது? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இது? ஈத்தர். கரெக்டா? இங்க எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு, இந்த சைடு எனக்கு மீத்தீத் ப்ரோபைல் குரூப் இருக்கு. இப்போ இவனோட ஐசோமரை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு, இவனுடைய ஐசோமரை நான் இங்க எழுதியிருக்கேன். இதோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இத இத்தைலா மாத்திட்டேன். 1 அதுல மித்தைல் குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு, பட் இந்த குரூப்பே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாத்திட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், ஆனா இந்த ரெண்டு சைட்ல இருக்கிற ஆர் குரூப்ல நான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் வந்து மெட்டாமெரிசம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். How are the following conversions affected? ஓகே, ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நீங்க எப்படி பண்ணிடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்னது அப்படின்னா பென்சைல் குளோரைட் டு பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் குளோரைட், முதல்ல பென்சைல் குரூப்னா என்ன தெரியுமா? C6H5CH2 குரூப்புக்கு பேர் தான் வந்து பென்சைல். வெறும் C6H5 குரூப்புக்கு பேரு ஃபினைல் இல்லனா அரைல். வெறும் C6H5 குரூப்புக்கு பேரு என்னது? ஃபினைல் இல்லனா அரைல். ஓகே, சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ்? பென்சைல் குரூப்னா C6H5CH2 குரூப்புக்கு பேர் தான் பென்சைல். சோ பென்சைல் குளோரைடு, வாட் இஸ் திஸ்? பென்சைல் குளோரைடு. இப்போ நீ இந்த பென்சைல் குளோரைடை என்னவா மாத்தணுமா? பென்சைல் ஆல்கஹாலா மாத்தணுமா, which is C6H5CH2OH நீங்க மாத்தணும். அப்போ இந்த குளோரினை தூக்கிட்டு OH கொடுக்கணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? கொஞ்சம் காமனா யோசிங்க. அப்போ வாட் ஷுட் ஐ யூஸ்? ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு OH வேண்டும், Cl வேண்டாம். வாட்டரா? வாட்டர் எப்படி குளோரினை எடுக்கும்?
OH கொடுத்துட்டு HCl சேர்ந்து HCl வெளில போகுமா? வாட்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பண்ணாதே, வேலை பண்ணாதே. அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம்? அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH நானே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய Naவும் இங்க இருக்கக்கூடிய Clலும் என்னது NaCl எனக்கு வெளியில போயிடும். NaCl வெளியில போயிட்டா ஹைட்ரஜன் போய் இங்க எனக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ எனக்கு பென்சைல் ஆல்கஹால் ப்ராடக்டா கிடைக்கும். எனக்கு பென்சைல் ஆல்கஹால் எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. பென்சைல் ஆல்கஹால் டு பென்சாயிக் ஆசிட். ஸோ பென்சைல் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. பென்சைல் ஆல்கஹால் டு பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட்னா என்னது? C6H5 COOH. அப்போ என்னப்பா பண்ணுவ? என்னப்பா தம்பி பண்ணுவ? நல்லா கவனிங்க. இங்க நமக்கு என்ன இருக்கு? CH2OH குரூப். அது என்னது? பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலை நீங்க என்னவா மாத்திருக்கீங்க? COOH ஆசிடா மாத்திருக்கீங்க. புரியுதா? ஸோ ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆசிடா நீங்க மாத்தணும் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் KMNO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பர்மாங்கனேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ தட் இந்த பிரைமரி ஆல்கஹால் எனக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆகிடும்? ஆசிட் குரூப்பா எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ தஸ் வி கெட் திஸ் ப்ராடக்ட். ஈஸியா? யாருக்கெல்லாம் இந்த இது வந்து கிளியரா புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? வெரி குட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ் படிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. என்னப்பா கொடுத்துருக்காங்க? எத்தனால் கொடுத்துருக்காங்க. PBr கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? A. அதை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா B. அதை வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணோம்னா C. இதுக்கு பெயர் தான் என்னது? ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ லிங்கம், முத்து ராமலிங்கம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஆமா, ஃபைனலா நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டோம். சரி வாங்க, கிளாஸ் எவ்வளோ நேரமா போகுது? யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்றீங்க? மேம், ஐ எம் இன் த கிளாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். மேம், ஐ எம் இன் த கிளாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். எத்தனை பேர்? பிரகதீஷ், வெரி குட். ஓகே, எல்லாரும் தண்ணி குடிங்க பார்க்கலாம். எவ்ரிபடி கோ. ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துட்டு வாங்க, எல்லாருமே குடிங்க. ஓகே, தண்ணி நிறையாவும் குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. உங்க பாடி வெயிட்டுக்கு தேவையான மாதிரி குடிங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே வந்து குடிக்கணும். சரியா? எவ்ரிடே அட்லீஸ்ட் 2 liters கண்டிப்பாக குடிக்கணும். அதுவும் படிக்கிறப்போ குடிக்கணும். ஏன்னா தண்ணியில் என்ன இருக்கு? ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி இருக்கு. நீங்க தண்ணி குடிக்கிறப்ப தான் ஆக்சிஜன் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும், பிரெயினுக்கும் போகும். அப்பதான் உங்க மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நீ இல்லைன்னா படிச்சதெல்லாம் மறந்து போகுது, நான் நல்லா தான் படிக்கிறேன், எனக்கு ஆனால் எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா நீ உன் பாடியை ஹெல்த்தை ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ட்ரிங்க் lot of water. When you are dehydrated, you will literally forget everything. எந்த அளவுக்கு forgetனா, நான் சொல்றேன் பாரு, நான் வந்து few days back I was heavily dehydrated. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டீஹைட்ரேட்டடா இருந்தேன். அட்மிட் ஆன அப்போதான் ஹாஸ்பிட்டல் போய். அவ்வளோ டீஹைட்ரேட் ஆனப்போ எவ்ரிடே நான் ஃபோனுக்கு போடுற பாஸ்வேர்டே ஐ ஃபர்காட். கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? ஃபோன் பாஸ்வேர்ட் நம்ம டெய்லி போடுறோம், ரெகுலரா போடுறோம், ஆனாலும் நம்மளுக்கு அது வந்து மறந்து போகுது. மறந்து போச்சு. ஏன் அப்படின்னா நம்ம டீஹைட்ரேஷனா இருக்கிறப்போ ப்ராப்பரா ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு இருக்காது. பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா மறந்துடும். புரியுதா? புரியுதா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க ராஜேந்திரன். ஸோ கரெக்டான டைம்ல ட்ரிங்க் வாட்டர். படிக்கிறப்போ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி 20 minutes அட்லீஸ்ட் கொஞ்சம் half டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குடிச்சிட்டே இருங்க. நீங்களும் குடிங்க, எனக்கும் ஞாபகம். எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் சாட்ல.
எல்லாருமே தண்ணி குடிச்சாச்சு அப்படின்னா மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஓகே சூப்பர். கண்டினியூ பண்ணலாமா இப்போ? ஓகே, ஸோ வி கேன் கண்டினியூ. சூப்பர். ஸோ பாருங்கப்பா, நம்ம இப்போ ஒவ்வொரு ரியாக்ஷனா வந்து எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், நான் ஏதாவது கொஸ்டின் எழுதுறதுலேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா லெட் மீ நோ. சரியா? கொஸ்டின் எழுதுறப்ப நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லெட் மீ நோ. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு இருக்கோம்னா எத்தனால் எடுத்துட்டு இருக்காங்க. CH3 CH2OH. கரெக்டா? we have taken ethanol. ஸோ இந்த எத்தனாலை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா PBr3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, பாஸ்பரஸ் ட்ரை புரோமைடு கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ ஐ கெட் த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னா இந்த OH குரூப்பை புரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் புரோமினேஷன். இந்த PBr3 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புரோமினேஷன் பண்ணும். புரோமின் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோ, எங்கெல்லாம் PBr3 வருதோ OH குரூப் தூக்கிட்டு புரோமின் போட்டுருங்க. எங்க தீமினல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஷனையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவோம். லைக் ஸ்கென்டம் ஆல்சோ. கண்டிப்பா சென்டமும் அக்கம்ப்ளிஷ் பண்றோம், நல்லா தண்ணியும் குடிக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த OH குரூப்புக்கு பதிலா புரோமின் போய் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ கவனிங்க, CH3 CH2Br. ஓகே, CH3 CH2Br. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? புரோமோ ஈத்தேன் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் A. இதை மட்டும் எழுதினா பத்தாது, இது ஏன்னு எழுதினா பத்தாது, அவனோட பேரை எழுதணும். என்னது, ஆன்சர்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க ஆன்சர் பேப்பர்ல, உங்க பேரை எழுதல, அப்ப என்ன ஆகும்? மார்க் கிடைக்காது. அதே மாதிரி தான் இதுக்கு நீங்க கண்டிப்பா பேர் எழுதணும். இத்தாயில் புரோமைடு, இதோடைய பேர் என்னது? இத்தாயில் புரோமைடு ஆர் புரோமோ ஈத்தேன். சேம் தான். ஓகே, ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த ஏவை அவங்க எது கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, அக்வஸ் NaOH. இப்போ என்னடா ஆகும்? கெஸ் பண்ண. Naவும் Brவும் சேர்ந்து NaBrஆ வெளில போயிடும். அப்போ சரி, NaOH தானே, NaOH என்ன ஆகும்? திருப்பியும் எனக்கு வந்து இந்த எத்தனால் வந்து கிடைக்கும். கரெக்டா? திருப்பியும் வந்து எனக்கு எத்தனால் வந்து கிடைக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா CH3 CH2OH. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய Naவும் Brவும் சேர்ந்து NaBrஆ வந்து எனக்கு வெளியில போயிடும். ஓகே, காட்டினா காட்டு போறேன்டா BMW. சரியா? சரி வாங்கப்பா, இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் பார்க்கலாமா? NaOH கூட ரியாக்ட் பண்றோம், அப்புறமா சோடியம் கூட ரியாக்ட் பண்றோம். Na கூட மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் கூட மட்டும் நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சரியா? ஸோ சோடியம் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகே, அப்போ நான் இங்க இருந்து 2 moles எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு வெளியில போயிடும். இந்த சோடியம் போய் இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப CH3 CH2ONA plus H2. ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 moles of CH3 CH2ONA. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குது. ஓகேவா? ஆமா, அங்க பாத்தீங்க அப்படின்னா பருத்தி மூட்டை குடவுன்லயே இருக்கலாம் அப்படிங்கறத இங்க வந்து நடந்திருக்கு. சரியா? பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம், அதுதான் வந்து ஹேப்பன்ட். ஓகே, இவனுக்கு நேம் என்னப்பா? சோடியம் ஈத்தாக்சைடு. இந்த நேமையும் எழுதிடுவோமா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி யாரும் கிடையாது, நம்ம எத்தனால் தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. இந்த சி வந்து யாருப்பா? சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம வந்து இங்க படிச்சிட்டோம். ஓகே, கிளியரா? ஒரு சில பேரெல்லாம் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் பிளாக் தான் பண்ண போறேன். யாரெல்லாம் பிளாக் பண்ணணும், எந்த ஐடியாலாம் பிளாக் பண்ணணும் கொஞ்சம் சாட்டா சொல்லுங்க.
எந்தெந்த ஐடிலாம் பிளாக் பண்ணணும்? மௌக்லி வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் நீட் கிளாஸ்லயும் போயிட்டு சாட் பண்ணியிருக்காரு. இது பார்டானிலோ குரோக்கைடிலா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரிலையும் போயிட்டு நான் 12th போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 12th மேக்ஸ் கிளாஸ்லையும் போயிட்டு பாய் அபி அப்படின்னு சொல்லிட்டு அபிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. பிளாக் பண்ணிடலாமா அவரை? மௌக்லியை பிளாக் பண்ணிடலாமா? BMW பிளாக் பண்ணிடலாமா? லாஸ்ட் வார்னிங் தரேன். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். இல்லைனா நீங்கள் சேனலில் சேட் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவேன். புரியுதா? ஐம் கிவிங் யூ லாஸ்ட் வார்னிங். புரிஞ்சுக்கும். ஏன்னா இது படிக்கிற இடம். இங்கே வந்து எதுக்கு மற்றவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க? அதர்ஸை தயவுசெய்து டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே யா. ஸோ கவனிங்க, நமக்கு அடுத்த செகண்ட் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எடுத்துப்போம். என்னப்பா எடுத்துக்கிறாங்க? C6H5OH. என்னப்பா அது? ஃபீனால் எடுத்துக்கிறாங்க. ஃபீனாலை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபீனாலை யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? they are reacting with zinc dust. ஓகே, ஃபீனாலை வந்து zinc dust கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஃபீனாலை zinc கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னப்பா கிடைக்கும்? ஃபீனாலை zinc கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன், ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். என்னது அப்படின்னா நமக்கு பென்சீன் கிடைக்கும். இந்த ZN ஜிங்க்கும் ஓவும் சேர்ந்து ZNOவா வெளியில போயிடும். ZNOவா வெளியில போயிடும். அப்ப நமக்கு மீதி பாத்தீங்க அப்படின்னா C6H5H which is C6H6 பென்சீன் கிடைக்கும். சரியா? பென்சீன் கிடைக்கும். இதான் வந்து A வந்து பென்சீன். ஓகே, சோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை வந்து நான் CH3Cl குளோரோமீத்தேன் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பண்றாங்க. என்னப்பா அது? CH3Cl குளோரோமீத்தேன் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல எப்படி எனக்கு ZNO வெளில போச்சோ அந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு இந்த குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்போ இந்த CH3 குரூப் போய் எனக்கு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகும். அப்போ C6H5CH3 இது என்னது? டொலுவீன். இதுதான் காம்பவுண்ட் B, டொலுவீன். டொலுவீன் நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிட் KMnO4, அதாவது அதை வந்து அசிடிஃபைடு பொட்டாசியம் பர்மாங்கனேட் KMnO4 கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ வந்து நமக்கு அது என்ன ஆகும்? அசிடிஃபைடு KMnO4 கூட ரியாக்ட் பண்றப்போ அது வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும். கரெக்டா? அப்போ இங்க இருக்கக்கூடிய CH3 குரூப் எனக்கு COOH ஆசிடா எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆசிடா எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். அப்ப C6H5COOH we got benzoic acid as the product. C வந்து என்னது? benzoic acid வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. இப்படிதான் போன கிளாஸ்ல, லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல பல்கா அந்த பேஜே செலக்ட் பண்ண, லைவே எண்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் தாங்க மாட்டேங்குது மொத்தமா செலக்ட் பண்ணா. ஓகே, சோ இப்போ நம்ம தேர்ட் ரியாக்ஷன் போலாமா? வெரி குட். ஸோ தேர்ட் என்னதுன்னா அனிசோலை எடுத்துக்கிறாங்க. சரி வாங்க வேற பேஜ் எடுத்துப்போம், இது இடம் இப்படியும் பத்தாது. ஸோ வந்து தேர்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் டேக்கிங் அனிசோல். அனிசோல்னா என்னப்பா? பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா? பென்சீன் ரிங்ல OCH3 குரூப் இருந்தா அதுக்கு பேர் தான் அனிசோல். மீத்தாக்சி குரூப் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? அனிசோல். ஓகே, ஸோ இந்த அனிசோலை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்னப்பா பண்றீங்க? tertiary butyl chloride in presence of aluminum chloride கூட ரியாக்ட் பண்றாங்க. அலுமினியம் குளோரைடு வந்து கேட்டலிஸ்ட். tertiary butyl chloride ஏன் யூஸ் பண்றோம்? tertiary butyl chloride என்னது அப்படின்னு எழுதிடலாமா? நல்லா கவனிங்க. பியூட்டைல் மீத் அது டெர்ஷரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ
4 கார்பனும் எனக்கு டெர்ஷரியா இந்த மாதிரி தான் அட்டாச் ஆகி இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடு. அதாவது 3 CH3 குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல எனக்கு வந்து அட்டாச் ஆகி இருக்கு. இதுக்கு பேர் தான் டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடு குரூப்பை வந்து நான் கொஞ்சம் ஈஸியா எழுதிக்கிறேன். இந்த கார்பன்ல எனக்கு 3 CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. Cl அப்படி எழுதிக்கலாமா? டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடை நான் இப்படி எழுதிக்கலாமா சிம்பிளா? ஓகே, அப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடை நான் இப்படி எழுதிக்கிறேன். கார்பன்ல இந்த 3 CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகியிருக்கு, குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. இதான் டெர்ஷரி பியூட்டாயில் குளோரைடு. இப்போ என்னப்பா, அதே தான் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான் நமக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற சிஎலும் சேர்ந்து HCl-ஆ வெளியில் போயிடும். அப்போ இந்த குரூப் எனக்கு இங்கே போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். பார்க்கலாமா வாங்க. என்ன பண்ணுங்க, இந்த அனிசோலை அப்படியே எழுதிக்கோங்க OCH3. இப்போ இதோடைய பேரா பொசிஷன்ல கார்பன்ல 3 CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னுடைய காம்பவுண்ட் A. ஓகே, இதுதான் என்னுடைய காம்பவுண்ட் A. பேர்லாம் நான் அப்புறமா எழுதி போடுறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் ஏவை அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போமா? குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 குளோரினேஷன் பண்றாங்க. நல்லா கவனிங்க, குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 வந்து கேட்டலிஸ்ட். அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா குளோரினேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ குளோரின் போய் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆக போகுது. இங்கேயும் அதே தான் நடக்கும். நல்லா கவனிச்ச அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடுவானுங்க. அப்போ அந்த குளோரின் எனக்கு இங்க வந்து சப்ஸ்டியூட் ஆகுமா? ஸோ நல்லா கவனிங்க, மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோ, நோ சேஞ்ச் அட் ஆல். இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. சரியா, குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் HBr கூட நான் ரியாக்ட் பண்றேன். அதானே? கவனிங்க, அடுத்த ஸ்டெப்ல வந்து HBr கூட ரியாக்ட் பண்றாங்க. ஸோ what do you think will happen? What do you think will happen? என்ன ஆகும் நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த CH3யும் Br-ம் சேர்ந்து CH3Br-ஆ வெளில போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, இந்த CH3யும் Br-ம் சேர்ந்து CH3Br-ஆ வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்கும், இந்த ஹைட்ரஜன் போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளவுதான், ரைட் த ப்ராடக்ட். ஓகே, OH அண்ட் இங்க எனக்கு குளோரின் இருக்கும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3 thrice. Okay, you will be having this as the product. Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? தேர்ட் சம் கிளியர் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. சரியா, இப்போ ஃபோர்த் ரியாக்ஷன் போலாம். இதோ பார், அவன் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். அதை வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க, ஏ கிடைக்குது. அதுக்கப்புறமா ஓசோன் கூட ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறமா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மினிட், யா ஓபன் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின்ல வந்து பாருங்க, நமக்கு இங்க ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. அதுல CHOH CH3. ஸோ இதுல வந்து நமக்கு இங்க ரெண்டா பிரியுது. கரெக்டா? பென்சீன் ரிங் இது சைக்ளோஹெக்சனால். ஓகே, CHOH CH3 which means இந்த கார்பன்ல தான் நமக்கு OH குரூப்பும் அட்டாச் ஆகியிருக்கு, CH3 குரூப்பும் அட்டாச் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஸோ CHOH CH3 தெளிவாக இப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 குரூப். ஓகே, இஸ் தட் கிளியர்? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம், which is in presence of water. நம்ம இந்த பாண்டை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பிரேக் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இங்க ஆக்சிஜன்ல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் மற்ற எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன். இப்போ ஆக்சிஜன்ல எப்பயுமே நமக்கு 3 பாண்ட் ஃபார்ம் ஆனாலே ஆக்சிஜன்ல என்ன பண்ணுவீங்க? பாசிட்டிவ் சார்ஜை போடுவீங்க, கரெக்டா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல இவன் என்ன ஆவான் உனக்கே தெரியும். அடுத்த ஸ்டெப்ல எப்படியும் இந்த HOH எனக்கு வாட்டரா வெளியில போயிடும் அப்படின்னு யூ ஆல் நோ. ஸோ இந்த HOH எனக்கு எப்படின்னு தெரிஞ்ச மாதிரி வாட்டரா வெளில போயிடுச்சு. அப்போ எனக்கு மீதி இருக்கிறத நான் இங்க எழுதலாம், கரெக்டா? சரி வாங்க மீதி இருக்கிறத எழுதும். ஏன்னா இங்க பார் நடுவில் தெரியாம நான் வந்து பென்சீன் ரிங் போட்டேன் பார். டென் 15 வரைக்கும் அதான் போட்டிருக்காங்க. எத்தனை மணி கிளாஸ் ஆரம்பிச்சா? 8:15. 1.5 மணி நேரம். 10:50 வரைக்கும் எடுத்தாங்க. 9:30 வைண்ட் அப். ஓகேவா? என்னது லோடிங்கா? Is the voice clear? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? Is the voice clear now? Okay, super, now clear. சரி வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன பார்க்கும்? வில் பி ஹேவிங் கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் CH3 நமக்கு இருக்க போகுது. இங்கே எனக்கு CH3 குரூப் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? சரி ஓகே. ஸோ இப்போ இதுனா அடுத்த ஸ்டெப்ல எனக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாண்ட் வந்து எனக்கு லைட்டா டிஸ்பிளேஸ் ஆக போகுது. இந்த பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆக போகுது. ஸோ ஹவு த பாண்ட் இஸ் கோயிங் டு கெட் டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு எப்படியாச்சும் பாண்ட் வந்து என்ன பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மித்தைல் ஷிஃப்ட் எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த கார்பன் வந்து இந்த ரிங்குக்குள்ள போயிடும். ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்காது, 7 கார்பன் காம்பவுண்ட் நீங்க வரையணும். 1 2 3 4 5 6 1 2 3 ஓகே 4 5 6 7 சரியா? ஸோ 7 கார்பன் காம்பவுண்ட் வந்து வரைஞ்சிட்டோம். which is இந்த கார்பன் எனக்கு உள்ள போயிடுச்சு. அப்ப அந்த கார்பன்ல என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த CH3 குரூப் இருக்கும். அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இன்னொரு ஒரு CH3 குரூப் எனக்கு இதுல இருக்க போகுது. ஓகே, பிகாஸ் தட் கார்பன் எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஐசோமரைஸ் ஆயிடுச்சு, அந்த ரிங்கு உள்ள போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோடைய அடுத்த ஸ்டெப்ல
இப்போ இந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு this carbon is going to carry the positive charge now. Okay, so இப்போ இந்த ஹைட்ரஜன் எனக்கு வெளியில போய்டும். இந்த ஹைட்ரஜன் எனக்கு டீப்ரோட்டனேஷன் ஆகி வெளியில போய்டும். சோ இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னா இங்க எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. சோ அப்போ இந்த காம்பவுண்ட் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மத்தபடி ரெண்டு CH3 குரூப் வந்து எனக்கு இருக்க போகுது. ஓகே, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எனக்கு இங்க ரெண்டு CH3 குரூப் வந்து இருக்கும். இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதுல என்ன பண்ணணும், ஓசோன் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ we get B அப்படிங்கறாங்க. ஓகேவா? ஓசோன் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ we get this compound B. So இப்போ எந்த ஒரு பர்టిక్యులர் காம்பவுண்ட் இது வந்து ஓசோன் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஓசோனை ஆக்சிடைஸ் பண்ணி பாருங்க. இந்த அக்ராஸ் டபுள் பாண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு ஆட் ஆகி இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோ. ஓகே, which is இப்படி இருக்க போகுது. கரெக்ட்டா? ஓகே, நமக்கு இந்த டபுள் பாண்ட் இருக்கு அப்படினா அப்பயும் we'll be getting this as the product. கிளியரா? அப்பயும் நமக்கு இதுதான் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா வந்து இருக்க போகுது. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இது வந்து கொஞ்சம் பிட் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். டோன்ட் வரி. அகைன் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். இந்த லாஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் again I will teach you in the next class. ஓகே, சோ இப்போ இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ அடுத்த செஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 क्वेश्चन இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சோ இந்த சாப்டர் உடைய part 3 is going to be very very important. The chapter உடைய part 3 is going to be very very important. Okay வா? Super. So all the very best. Bye bye. Thank you.